மலாக்காவில் 12 வயது மாணவனுக்கு பள்ளி கழிவறையிலும் அலுவலகத்திலும் உடல் ரீதியாக பாலியல் தொல்லை கொடுத்ததாக கைதான ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியர் போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார். மாணவனின் தாயார் புகார் செய்ததை அடுத்து வெள்ளிக்கிழமை அந்நபர் கைதானார். விசாரணைக்கு அவர் முழு ஒத்துழைப்பு கொடுத்தார். இந்நிலையில் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டாலும் மேற்கொண்டு விசாரிக்கப்படுவதாக மலாக்கா போலீஸ் தலைவர் ஜுல்கைரி முக்தார் தெரிவித்தார். தலைமை ஆசிரியர் பல தடவை உடல் ரீதியாக தம்மிடம் தகாத வகையில் நடந்து கொண்டதாக அந்த 6ஆம் ஆண்டு மாணவன் தனது தாயிடம் புகார் கூறியுள்ளான். ஆக கடைசியாக ஜூலை 29ஆம் தேதி பள்ளி கழிவறையில் அச்சம்பவம் நடந்துள்ளது. மாணவனை பின்னால் இருந்து கட்டியணைத்து ஐ லவ் யூ என கூறியதோடு அவனையும் அவ்வாறு சொல்ல அவர் கட்டாயப்படுத்தியுள்ளார். அதற்கு முன் ஜூன் மாத வாக்கில் தலைமை ஆசிரியர் அறையில் தனது நண்பனுடன் ஏதோ வேலையில் ஈடுபட்டிருந்த போது நண்பனின் கண்ணெதிரிலேயே அம்மாணவனை சந்தேக நபர் தடவியதாகவும் புகாரில் தெரிவிக்கப்பட்டது.